இங்கிலீஷ் பேசுகிறேன், ஆனால் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் விடுறேன். இன்னும் 1 or 2 months இல்லை 3 monthஸில் நான் ஒரு ஒர்க்கில் லேண்ட் ஆக போகிறேன், இல்லைன்னா இன்டர்வியூ இருக்குது. நான் அதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல்லாக இதுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஷார்ட்கட் என்னன்னு தெரியலை, எப்படி நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியலை அப்படின்னு ஒரு வேக மைண்டில் ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நான் என்ன ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் என்னோடய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்படிங்கிற டிப்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். So keep on watching. I'm Shami Gloria. I'm from Tamil Nadu. I studied in a Tamil medium in a government school. I learned English by my own. I improved my English speaking by self-learning. So here in this video, I'm going to give you tips and tricks to follow to get fluent in English. If you're new here, consider subscribing to my channel and click the bell icon. So let's get started. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா லாஸ்ட் உள்ள டிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு, முக்கியமாக தமிழ் பேசுகிற மக்களுக்கு. அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக more than 50% you will sound like a native speaker. I assure you. So keep on watching. So first என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் செப்பரேட்டாக படிக்காமல் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் படிக்க போகிறோம். இப்போ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு லெட்டரும் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகளை ரீட் பண்ணும்போது ஈஸியாக அந்த ப்ரொனன்சியேஷனை அதில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்ஸ், மார்ஸ், பார்ஸ் அப்படின்னு வேர்ட்ஸாக படிக்காமல் அதில் இம்பார்ட்டண்ட்டான இந்த ஆர் வேர்டு அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஸோ ஆர் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் அந்த ஆர் சவுண்டு வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வேர்ட்ஸாக படிக்காமல் லெட்டர்ஸோட ப்ரொனன்சியேஷனை ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ண போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர்ஸு வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அழகாக வாசிப்பாங்க, சூப்பராக இருக்கும், அவங்க ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பாங்க, செம்மையாக பேசுவாங்க. ஆனால் வெளியே போய் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் தப்பாக மிஸ்டேக் விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், என்ன இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதை நம்ம பேசும்போது அதை அப்ளை பண்ண போகிறோம். ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம மேலே டவுட் இருக்கக்கூடாது, சிரிச்சிருவாங்களோ, நம்மளை மார்க் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம தைரியமாக வெளியே போய் பேச போகிறோம். அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது வித் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொனன்சியேஷன் லேர்னிங் ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. அதில் நான் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு பிடிக்காத மெத்தட்ஸ் இருக்குது, நல்லா பிடிச்ச மெத்தட்ஸ் இருக்குது. அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் என்னென்னா ஷேடோவிங் டெக்னிக். இதை எப்போதுமே எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். ஷேடோவிங் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் உங்களோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் டாக். தனியாக இப்போது யாருமே இல்லை, ஜஸ்ட் மைண்டில் சம்திங் ஏதோ ஓடிட்டே இருக்குன்னா அந்த மைண்டில் ஓடுறதே அப்படியே இங்கிலீஷில் வெளியே பேசுகிறது. ஒரு ரேண்டம் தாட்ஸ் மைண்டில் வருது அப்படிங்கிறத அதை சென்டென்ஸாக ஃபார்முலேட் பண்ணி அதை பேசி பார்க்குறது. இது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருந்தேன். இன்னொன்று ப்ரிட்டன் டாக். சோலோவாக எனக்கே நானே பேசிக்காமல் யாரோ என்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் அதை அந்த கொஷினையும் நானே கேட்டுக்குவேன், அந்த ஆன்சரையும் நானே சொல்லிக்குவேன். இது ஒரு மெத்தட். அப்புறம் மிரர் டாக். மிரர் டாக் எதுக்கு பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நான் எப்படி பேசுகிறேன், வாய் எப்படி மூவ் ஆகுது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குதா, எந்த மாதிரி பேசுகிறேன், ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் விடுறேன், நான் இதை பார்க்குறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக வாய்ஸ் ரெக்கார்டிங். வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து நான் மிஸ்டேக் விட்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பேசுவேன். அதே மாதிரி பேசி முடிச்சுட்டு உடனே அதை லெசன் பண்ண மாட்டேன், நெக்ஸ்ட் டே லெசன் பண்ணுவேன். அப்படின்னா தான் எப்படி எனக்கு நான் பேசுனது எனக்கே புரியுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டை வைக்கிறது. வாய்ஸ் ரெக்கார்டிங் இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஷேடோவிங் டெக்னிக், செல்ஃப் டாக், மிரர் டாக், ப்ரிட்டன் டாக், ஆடியோ ரெக்கார்டிங். ஸோ இந்த ப்ராக்டிஸஸ் தான் நான் பண்ணது. ஃபைனலாக அந்த மெயின் மேஜிக் டிப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொன்னேன்ல, ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னு படிங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதை ஃபுல்லாக படிக்காமல் நீங்கள் தமிழ் பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக
நான் சொல்கிற இந்த லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் பண்ணி இதை அப்ளை பண்ணி எங்கெங்கே எந்தெந்த வார்த்தையிலலாம் எந்தெந்த சவுண்ட்ஸ் வருதோ அதை ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண படிச்சிட்டிங்க அப்படின்னா more than 50 or 75% you will sound like a native speaker. I promise you. ஸோ அந்த லெட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆர் சவுண்டு. செகண்ட் என்ன அப்படின்னா டி சவுண்ட். நம்மளோட தமிழில் டே இருக்குல்ல, அந்த ப்ரொனன்சியேஷன். ஆக்சுவலாக நம்ம டே யூஸ் பண்ணணும், ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம தமிழ் ஆல்ஃபபெட்ஸில் உள்ள இட்டு டேவை யூஸ் பண்ணுவோம், ட்ரீ அப்படிம்போம். ஆனால் ட்ரீ டேவை இதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர் டி அப்புறம் பி. நம்ம பியை வந்து ஃப்ளாட்டாக சொல்லிடுவோம், ஆனால் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பி பீப்போ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது கூட கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்கள் ப்ரொனன்சியேஷன். அப்புறம் இன்னொரு காமன் மிஸ்டேக் நம்ம தமிழ் பீப்புள் மேக் பண்ணுறது இஸ்ஸு இஷ் ப்ரொனன்சியேஷனை மிங்கிள் பண்ணி பேசுகிறது. இஸ்ஸுங்கிற இடத்துல இஷ்ஷு போட்டுருவோம், இஷ்ஷுங்கிற இடத்துல இஸ்ஸு போட்டுருவோம். ஸோ அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு இது என்னென்னா விஇ வ லவ் அப்படிம்போம், ஆனால் லவ் அப்படின்னு சொல்லாமல் லவ் எஃப் சேர்த்தோம் அப்படின்னா அது அழகாக இருக்கும் பேசும்போது. அப்புறம் ஃபைனலாக என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இல் சவுண்டு. நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் 3 இல் இருக்குல்ல, இல் இருக்குது. ஆனால் அதில் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள இல் சவுண்டை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் உள்ள எல்லுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து ஸ்டைலாகவும் அழகாகவும் தெரியும். ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிடலாம், நிறையா கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.